திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? எனக்கு நியாயம் கிடைச்சா இந்திரன் கெட்டது பொன்னாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே, நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால அப்படி கேக்குற? பின்ன அண்ணன் ஏன்டா 8 நம்பர் கடையை தேடி வரணும்? அதுவா? இங்க பக்கத்துல வாங்க, நான் சொல்றேன். சாமிகளே சாமிகளே, சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. சாமிகளே சாமிகளே, சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. உள்ளத சொன்னா குத்தமில்ல, உள்ளத்தில் இங்கே கள்ளமில்ல. வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை, இந்த வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. சாமிகளே சாமிகளே, சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. காதலிக்க வேணான்னு சொல்லல, அவளுங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு காதலிக்காதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் உங்களை மாதிரி இல்ல, உங்களை விட உண்மையா லவ் பண்ண. அவதான் என் சந்தோஷம், என் சோகம், என் வாழ்க்கை, என் உயிரை நினைச்சிருந்தேன். என்ன வேணாட்டு போயிடுச்சு. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் பஞ்சம் அது எந்த இடண்டா? போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் என்று ஓடி வருண்டா. பாடாதவனையும் பாட வைப்பேன், ஆடாதவனையும் ஆட வைப்பேன், பாடாதவனையும் பாட வைப்பேன், ஆடாதவனையும் ஆட வைப்பேன். ஆடி ஆடி அடியும் விழுந்தா அதுதான் வலிக்காது, வலிக்காதும் தெரியாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் பஞ்சம் அது எந்த இடண்டா? அந்த சோப்பு தரமானது இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அது விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில எடுத்து சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறா. அது தடுக்க ஏன் சட்டம் இல்லை? ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தா EPC கேஸ் இருக்கு. முந்தா நாள் பீச்ல என்ன மாதிரி காதல ஏமாந்த ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது காரணமான பொண்ணு மேல கேஸ் எடுக்கல, ஏன் நியூஸ் கூட வரல. பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார்? இதுவே நான் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருப்பீங்கல்ல. அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் சார் அப்படி இல்ல? பெண் என்பவள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதால் அவளுக்காக சட்டமும் சமுதாயமும் போராடுகிறது. ஆண்களுக்கு அப்படி அல்ல. சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வழியை விட மனசுல ஏற்படுற வழி தான் சார் அதிகம். இது நான் எனக்காக சொல்ல சார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவ ஊருக்கு 100 பேர் இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சீரோட போவாங்க, காதலிச்சுனாங்க வீரோட போடுமா சார்? மகளே உன்னை ஒரு வார்த்தை பார்த்தாலும் இருட்டாகும் மகளே, கிளியே உன்னை நினைச்சாலும் மறந்தாலும் தாங்காது உயிரே. சமைச்சி போட்டு என் கண்ணுக்கு குளிராக அழகை காட்டி என கோயிலுக்கு போய் ஒரு சூடம் ஏந்தி என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டா. கொஞ்ச நாள் மட்டும் அவ கூட இருந்தா நான் எப்போதுமே உனக்கு தான் சத்தியம் பண்ணா. என் தாய போல நானும் நம்பி இருந்தேன், என்ன நாய போல அலைய வச்சிட்டா. அவளை நினைக்கும் போது கண்ணீர் வழியுது, பழைய ஞாபகம் நான் நினைவு திரும்புது. விட்டுட்டு போன வரவு திரும்ப கிடைக்குமா? அவளுக்கு என்ன பத்தி நினைப்பு இருக்குமா? தண்ணி போட்டு வந்து தகராறு பண்றீங்களா? சர்பத்தை குடிச்சு வந்தா தகராறு பண்ணுவாங்க. மரியாதையா போயிரு. பாதிக்கப்பட்டவங்க பாடுற உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாலு பக்கம் கடவுள் அது நடுவுல நாம் படகு, நாலு பக்கம் கடவுள் அது நடுவுல நாம் படகு. படகுல சுத்தாமில்லை, படைச்சவன் சுத்தாமில்லை, மணக்குற மண்ணில் மனசுல வச்சாமல நினைச்சபடி நடத்தனடா பொம்பளை. என் நிலைமை இப்போ கொழும்புடா பொம்பளை.
பூச்சி தொங்கு வீதி கட்டுதா அட கொடுத்த முன்னே கீழே போச்சு பொட்டிதா. அதான் உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஐ லவ் யூ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய் என்னது ஐ லவ் யூவா? கறிக்குழம்புல எலும்பு உன் கதையே வேணா கரும்பு கரும்பு. 100 வருஷம் வாழணும். இன்னொரு தடவை நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். முதல்ல சொன்னேல அதை சொல்லு. Please, understand. ஏய், முதல்ல சொன்னேல அதை சொல்லு. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். அதேதான். Understand. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல நீ? ஓடி போடி பொட்ட புள்ளாடி போனா எனக்கும் நட்டம் இல்ல. ஓடி போடி பொட்ட புள்ள நீ போனா எனக்கும் நட்டம் இல்ல. வாழத்தான நினைச்ச நினைச்ச பாகத்தால தவிச்ச தவிச்ச அப்பாச்சு கணக்கு முப்பாச்சு எனக்கு. ஓடி போடி பொட்ட புள்ள நீ போனா எனக்கும் நட்டம் இல்ல. அதெல்லாம் தூங்காம ரத்தம் கட்டி போனதடி கண்ணோரா. சீமாட்டி நீதானே என் கூட சேராம வெக்கம் கட்டு குடிக்க வேண்டிய நேரம். சந்தேகம் தான்